வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இபிஎஸ் தலைமையில் இறங்கிய பேரிடி. டிடிவி தினகரன் போட்ட அதிரடி கண்டிஷன். அதிமுக கூட்டணியில் நடுக்கம். அந்த ரகசிய டீல் பார்க்கலாமா? அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்ற அதிரடி முடிவை அறிவித்துள்ளார். கடந்த மாதம் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடப்படுவதாக கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த திடீர் பின்வாங்கலை அவர் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவும் தமக்கும் இடையே இருந்தது வெறும் குடும்ப சண்டை மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 2021 தேர்தலிலேயே தாங்கள் இணைந்திருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்காது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தேர்தலில் தான் போட்டியிடாவிட்டாலும் தனது கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதே தனது பிரதானமான ஆசை என்று தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாலும் தினகரன் இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று தனது விருப்பத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்கும் தினகரன் ஜெயலலிதாவின் வளர்ப்பில் தாங்கள் அனைவருக்கும் தற்போது மீண்டும் ஒன்றிணைந்து விட்டதாக கூறியுள்ளார். இருப்பினும் தினகரன் இந்த அமைச்சர் பதவி குறித்த விருப்பம் அதிமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசில் இதுவரை கூட்டணி ஆட்சி என்ற முறை நடைமுறையில் இல்லை என்பதோடு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இது குறித்து இதுவரை எந்த பச்சை கொடியும் காட்டப்படவில்லை. எனவே அமமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கும் தினகரின் கோரிக்கை வரும் தொகுதிகளில் பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகார பகிர்வில் அதிமுக அமமுக இடையே புதியதொரு இழுபறியோ அல்லது பிளவையோ ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு யுத்தமாக மாறப்போகிறது என்பது எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களமானது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது? யார் தன் வசப்படுத்தப் போகிறார்கள்? மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள்? தமிழக மக்களை நம்பி புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள தாவேக்காவிற்கா, அல்லது ஆளும் கட்சி ஆன திமுகவிற்கா, இல்லை எதிர்கட்சியான அதிமுகவிற்கா, அல்லது பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கா? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த அரசியல் களம் இப்பொழுதுதான் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. பொறுத்திருந்து காண்போம். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.